கும்கி படத்துல வர மாதிரியே இருக்கு. படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல பாக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பொதுவா குழந்தைகளுக்கு வந்து மேல ஏறதுன்னா ரொம்ப பிடிக்குமே. தண்ணி போட்டு மெழுகி இருக்கிறோம். இப்ப அந்த இடத்துல கரையான் பிடிச்சு படிக்க விழுந்துருச்சு. சுண்ணாம்பு அடிச்சிருந்தோம்னா சரிங்க, இது கூட வந்திருக்காரு. பயங்கர நைஸா இருக்கு. இது பல் பொடி கரியில என்ன இவ்வளவு டார்க்கா இருக்கு? 10-11 நாள் இருக்கு. நேர்கோட்டில் இப்படி வரணும். அப்ப நிழல் வடக்கு பக்கமா விழுகுதுன்னா சூரியன் இந்த பக்கம் இருக்குது. இப்ப இங்கிருந்து ஒரு 15 நாள் வெயில் அதிகமா இருக்கு, இதுல 15 நாள் வெயில் அதிகமா இருக்கு. நமக்கு வெப்பச்சலன மழை ஏற்படுது. அதுதான் கோடை மழை. இரும்பறை டைமுக்குமே இந்தியன் டைமுக்குமே 21 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. அது வந்து பயோ என்சைம் பண்ணி வச்சிருக்கோங்க. பயோ என்சைம்? ஆமா. இருட்டுல எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இருட்டுல வெளிச்சம் இருக்கு நம்மளுக்கு தான் தெரியும். கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை பண்றோம். அதுக்காக முடியாதெல்லாம் கொண்டு வந்து நாங்க பண்றோம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா துணிலேயே பாத்தீங்கன்னா நாங்க துண்டு இங்க பண்றோம். மற்றபடி சட்டை இதெல்லாம் நாங்க பண்றது இல்ல. இயக்கமுள்ள வாழ்வியல் உடல் ஆரோக்கியத்தையும் தருது. அதுக்காக நான் நவீனத்தை வேணான்னு சொல்ல வரல. எனக்கு தேவையானது எடுத்துக்கல.